ஓய்வு எடுக்கணும் அந்த அளவுக்கு இதான் வருமானம் வேணுமா சார். இப்போ நான் இது ஒன்று நைட்டில் கொண்டு என் மனைவிகிட்ட கொடுப்பேன் சாப்பாடு காசு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆண்டவன் தவிர வேறு யாருமே இல்லை. இப்போ விற்கிற விலைவாசிக்கு அவங்கக்கிட்ட போய் தொந்தரவு கொடுத்துட்டு என்னை பாருங்கப்பா நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறேன்ப்பா 3 வேளை சாப்பாடு கொடுங்கப்பா சொல்லிட்டு போது நமக்கு அது மனசு கேட்கல. ஏன்னா நான் கஷ்டத்துலேயே வாழ்ந்தவன், அதை வச்சு நான் இப்போ உணர்றேன். பொழுதுபோக்கு இதுதான் சார் பொழுதுபோக்கு. இன்றைக்கி வியாபாரம் இல்லையா, சரி நாளைக்கு சேர்த்து ஆண்டவன் கொடுப்பான் என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒன்று பல நாள் இருந்தது, அந்த அளவுக்கு தான் வசதியே இல்லையா. இப்போ நம்ம ஆசைப்பட்டு என்ன பலம். உங்கள் பேர்? என் பேர் அப்துல் காதர். அப்துல் காதர், எத்தனை வருஷமாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? இது வந்து நான் குறைஞ்சது ஒரு என்னுடைய 7 வயசு, இப்போ வந்து எனக்கு வயசு 75. நான் ஒரு 7-9 வயசுலேருந்து இந்த வியாபாரம் தான் பண்ணுறேன். இந்த வியாபாரம் தான் பண்ணுறேன். நடப்பாத வியாபாரம். எங்கன்னா போடுவேன், சென்ட்ரல் பக்கம் போடுவேன், மோர் மார்க்கெட் பக்கம் போடுவேன், சீனா பஜார் பக்கம் போடுவேன். இப்போ வயசாகி போச்சு, எங்கேயும் போக முடியல, வீட்டுக்கு தான் இருக்கிறேன் சூளமேட்டில். இங்கே ஒன்று போடுவேன், இங்கே ஏன்னா கடை இடம் காலியாக இருந்தால் ஒன்று போடுவேன், போட்டு விற்றுட்டு தான் இருப்பேன். வியாபாரம் பண்ண சாப்பாடு கிடைக்கும், நானும் என் சம்சாரமும் இருக்கிறோம். இப்போ 9 வயசுலேருந்து இந்த வியாபாரம் பண்ணுறதா சொல்கிறீங்க. இப்போ அப்போ எப்படி இருந்துச்சு வியாபாரம், இப்போ எப்படி இருக்குது? அப்போல்லாம் ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப விலைவாசியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. விலைவாசியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. என் வயசில் வந்து ஆங்கிலஸ் காசு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னே ஒரு நாள் ஒரு டீ, வெறும் ஒரு நாள் ஒரு டீ. அப்புறம் வந்து 6 பைசா ஆச்சு, நயா பைசா வந்து 6 பைசா ஆச்சு, 10 பைசா ஆச்சு, 15 பைசா. இன்றைக்கி டீ வந்து 10 ரூபா. அந்த ஒரு நாள் கொடுத்த டீ டேஸ்ட் இன்றைக்கி இல்லை, அந்த டேஸ்ட் இப்போ கிடையாது. அப்போ எப்படி போயிட்டுருக்கு என் கதை. அப்படியா? சரி சரி சரி. இப்போ இந்த 9 வயசுலங்கும் போது ஏன் வந்து படிக்காமல் இந்த வேலைக்கு வந்தீங்க? படிக்கல சார், படிக்க வச்சாங்க. படிப்பு ஏறல சார். படிப்பு தமிழ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க, அப்புறம் வந்து உருது ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. படிப்பு மண்டைக்கு ஏறல. என்னுடைய சிறு வயசுலேயே என் தாப்பனார் இறந்துட்டார். என்னோடய சிறு வயசுக்கு எனக்கு 1.5 வயசு. அப்போது எங்கள் அம்மா சொன்னது, எனக்கு 1.5 வயசுலேயே என் தாப்பனார் இறந்துட்டார். என் தாய் என்ன பண்ண, அவங்கள படிக்க வைக்க என்னால் முடியல. அப்போ பணம் கொடுத்து படிக்க வச்சுக்க வேறு மாதிரி இல்லை. எப்படி அவங்க வீட்டு வேலைக்கு போவாங்க, நான் சிறு வயசில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவேன். அப்படி கொண்டு கொடுத்தேன், நான் கடைசியாக தான் கொண்டு கொடுப்பேன், சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க எனக்கு, அவ்வளோதான். இப்போ அப்பா இல்லை அப்படிங்கிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தெரியும் போது அந்த குடும்பத்தோட பாரம் சுமக்கிறது எவ்வளோ சிரமம்? அதான் சார் நான் சொல்கிறேன். நான் கஷ்டத்தையே வாழ்ந்தவங்க. அப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணி பசங்க இருக்காங்க. இப்போ 1967 மேரேஜ் முடிஞ்சது எனக்கு. பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க தனித்தனியாக போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி தனித்தனியாக போயிட்டாங்க. 3 பொட்டை பிள்ளைங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நானும் என் மனைவி தனியாக இருக்கிறோம். சரி சரி சரி. இப்போ பசங்கள்லாம் வளர்க்குறதுக்கு இந்த தொழில் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்துச்சு? அந்த டைம் சுமாராக இருந்தது சார். பசங்களாம் வந்து சாதாரண ஸ்கூலில் படிக்க வச்சேன். மேல் படிப்புக்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அந்த டைமில் வசதி கிடையாது. சின்ன இதுக்கு நம்ம கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். ஒவ்வொருத்தன் 10 வரையும் படிச்சிருக்கானுவோம். 10 வரையும் 9 வரையும் 10 வரையும் படித்தா 3 பேர். ஓகே, 3 பேர் படிச்சிருக்கானுவோம். சரி. இப்போ இந்த தொழிலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ சிரமம் சந்திச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பாக சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த வாழ்க்கையே மறக்க முடியாது. ஆமாம் சார். ஏன்னா அந்த சிறு வயசுல இது வரைக்கும் ரொம்ப சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன். சிறு வயசில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் இருக்குது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ தான் ஆண்டவ மனத்தில் இப்போ போயிட்டுருக்கு, கொஞ்சம் ரெண்டு இப்படி விற்றுட்டே இருக்கிறேன். எனக்கு வயசாகி போச்சு. ஏன் பசங்க கூட இருக்கலாம்ல, எதுக்கு? அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க தயாராக இல்லை. நான் இப்போ விற்கிற விலைவாசிக்கு அவங்கக்கிட்ட போய் தொந்தரவு கொடுத்துட்டு என்னை பாருங்கப்பா நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறேன்ப்பா, 3 வேளை சாப்பாடு கொடுங்கப்பா சொல்லிட்டு போது நமக்கு அது மனசு கேட்கல. ஏன்னா நான் கஷ்டத்துலேயே வாழ்ந்தவன், அதை வச்சு நான் இப்போ உணர்றேன். எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் கஷ்டத்தை கொடுக்கணும். அப்படியே என் பொட்டை பிள்ளைங்களும் கட்டி கொடுத்துட்டேன். சரி. இப்போ உங்கள் மனைவி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த தொழில் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணலாமே, இதில் வருமானம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன வேறு ஏதாவது தொழில் பார்க்கலான்னா அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, உடம்பும் வீக்லெஸ் ஆகி போச்சு. இல்லை அப்போ சொல்லியிருப்பாங்கல்ல? அப்போ இது ஒன்றும் இல்லை சார் கையில். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கடைங்க வச்சு வைக்கிறோம்னா அட்வான்ஸை கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கடையை சரக்கு போடணும், அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆண்டவன் தவிர வேறு யாருமே இல்லை. இப்போ ஆண்டவன்னு சொல்கிறீங்கல்ல, அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? நான் கேட்குறேன், நான் நமாஸ் படிப்பேன்.
எனக்கு கடைசி வரைக்கும் என் உடம்புக்கு எந்த விதமான இது இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வரும்போது கீழே மயக்கப்பட்டு விழுவுறது, கீழே போட்டு விழுவுறது, அது வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது. என் கஷ்டம் அன்னன்னைக்கு நான் வந்து கொண்டு ஏன்னா விரிச்சு அன்னன்னைக்குள்ள சாப்பாட்டுக்குள்ள வழி நீங்கள் தரணும் கண்டிப்பாக. இறைவன்கிட்ட வேற என்ன இறைவன்கிட்ட வந்து நான் எந்த விதமான என் உடம்புக்கு நல்லபடியாக வைக்கணும், உடம்பு நல்லபடியாக வேண்டாம், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்ணும், இதுதான் நான் ஆசைப்படுறேன். இதுக்கு உண்டான உதவி நீ பண்ணுறான்னு ஆண்டவங்கள்ட்ட இது நான் கேட்கக்கூடிய கேள்வி. சரி, இப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு, நம்ம வீட்டில் ஓய்வு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஓய்வு எடுக்கணும் அந்த அளவுக்கு இதான் வருமானம் வேணுமா சார்? இப்போ நான் இது கொண்டு நைட்டில் கொண்டு என் மனைவிகிட்ட கொடுப்பேன் சாப்பாடு காசு. அவங்க இன்றைக்கி அதை வச்சு தள்ளிடுவாங்க. என் மனைவி வேலைக்கு போகிறாங்க. என் மனைவி வந்து சாப்பாடு அதாவது சமையல் செய்ய போவாங்க. அது மாதம் ஒரு 3000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு வீட்டு வாடகை கொடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்கு. இதை கொண்டு வச்சு தான் சாப்பாட்டுக்குள் உள்ள வழி. என்ன ஆசை உங்களுக்கு இருந்துச்சு? ஆசைன்னு ஒருத்தன் இருக்கும்ல, ஆசைன்னு என்ன சார், எனக்கு அதாவது சொந்தமாக ஒரு கடை கடை வைக்கலாம், ஏன்னா ஒன்று பண்ணலான்னு இருந்தது. அந்த அளவுக்கு தான் வசதியே இல்லை. இப்போ நம்ம ஆசைப்பட்டு என்ன பழம் இப்படி போயிட்டுருக்கு என் விஷயம். அப்படியே அந்த புன்னகை இருக்கே, அப்படியே அந்த புன்னகை இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கிறேன். இதுவரையும் சாப்பாட்டுக்கு எந்த குதிரசல் இல்லை. அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு போவேன். பஸ்ஸில் வெளியே போயிட்டு இருந்தேன். போய் வெளியே போக முடியல, பஸ்ஸு ஏறவும் இறங்கவும் முடியல. இந்த வீட்டுக்கு தான் இருக்கேன், சூளமேட்டில் தான் இருக்கிறேன். அங்கே ஒரு 3 மணிக்காக வருவேன். ஒரு நைட்டு 9 மணிக்கு போட்டு உட்காருவேன். போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு படுத்துக்குவேன். சரி, இப்போ ஒரு நாளைக்கு வியாபாரம்னா எவ்வளோ ஆகும்? மினிமம் ஒரு நாளைக்கு சார் ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. 10 போதுமா? பார்த்தா ஒரு 100 ரூபா, 150 ரூபா கிடைக்கும். ஒரு 300 ரூபா, 400 ரூபா மினிமம் கிடைச்சேன்னா சாப்பாட்டுக்கு போதும். அது கிடைச்ச முதல்ல போக சாப்பாட்டுக்கு உள்ள வழி கிடைக்கும். டெய்லி ஒரு 100 ரூபா, 150 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்னா எது? மறக்க முடியாத நாள்னா ரொம்ப சிறு வயசில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். சிறு வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. போய் படிப்பு மண்டியில் ஏறாது, வந்துடுவேன். விளையாட்டு ஞாபகம். அவ்வளோதான் சார். பொழுதுபோக்குனா என்ன உங்களுக்கு? பொழுதுபோக்கு இதுதான் சார் பொழுதுபோக்கு. வேற எங்கேயும் பொழுதுபோக்கு இல்லை. இப்படியே உட்காருவேன். வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணு, ரோட்டில் போகிறோம் வாங்கினா அப்படியே பத்து உட்காருவேன். அவ்வளோதான், இதுதான் பொழுதுபோக்கு. சரி, ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனும் நல்லபடியாக இருக்கணும். தான் உழைப்பில் சாப்பிடணும். மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. வந்து வாங்க அந்த மாதிரி ஒரு 10 பேர் 12 பேர் வாங்கினா எனக்கு ஏதாவது உள்ள கிடைக்கும். சந்தோஷமாக போய் வீட்டில் கொடுத்துட்டு நைட்டில் சாப்பிட்டு படுத்து காலையில் எழுந்து சொல்வேன். டீ வச்சு கொடுப்பாங்க, டீ சாப்பிட்டுக்குவேன். சரிண்ணே, இப்போ உழைச்சி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. நமக்கும் பசங்க இருப்பாங்க, நம்ம பசங்களையும் நம்ம படிக்க வச்சோம். அவங்க கூட இருக்கிறதுல என்ன சிரமம்? எனக்கு அப்படி ஒன்று கொண்டு அவங்க பக்கம் இருக்கிறவங்க இது சிறப்பாக கிடையாது. நான் தான் சிறு வயசுல கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன். ஏன் அது அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்? இப்போ விற்கிற விலைவாசிக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்க இருக்கும். அந்த டைமில் போய் நம்ம அவங்ககிட்ட ஏன் நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்ட்டு போகிறது கிடையாது. இப்போ என்னை பார்க்க வருவாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்க வருவாங்க. இந்த டைமில் எல்லாம் கொடுப்பாங்க கையில். பண்டிகை வந்துச்சுன்னா ஷர்ட் கொடுப்பாங்க, ஷர்ட் லுங்கி எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பார்ல. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலன்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? படிப்பில் ஆனால் படிப்பில் வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் அந்த அளவுக்கு வசதி ஒன்றும் இல்லை. அந்த வாய்ப்பு தான் வசதி ஒன்றும் தரல, ஆனால் கொடுக்கல. சரி, இப்போ இந்த பேரம் பேசுவாங்கல்ல சின்ன பொருளுக்கு கூட, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் வந்து அவனு கண்டுக்க மாட்டேன். சரி, இவங்க இப்போ அவர் விலை கேட்குறாரு, சரி இவர் வாங்கலை, சரி இவங்கெல்லாம் நம்ம மற்றவங்க யாருன்னா வந்து வாங்குவாங்க. என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இன்னைக்கு வியாபாரம் இல்லையா, சரி நாளைக்கு சேர்த்து ஆண்டவன் கொடுப்பான், என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் எப்படி போகும்? ஒவ்வொரு நாள் தான் இப்போ தான் போட்டேன், இப்போ தான் கடையை போட்டேன். இனிமேல் தான் என்ன விற்கும். ஒரு நைட்டுக்குள்ளே என்ன செலவுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த மக்களுக்கு இந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ மக்கள் வேகமாக போயிட்டு இருக்காங்க, அவங்கள வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன? அந்த காலத்தில் வந்து ரொம்ப நிறைய வித்தியாசங்க. விலைவாசியும் ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போல்லாம் ஒரு நாளுக்கு ஒரு டீ கிடைக்கும். வெள்ளைக்காரன் நாணயம் அப்போ ஒரு நாளுக்கு ஒரு டீ. இப்போ 10 ரூபா டீ. இப்போ 10 ரூபா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா செய்கிற தொழில் அந்த மாதிரி. வெளியே வந்தேன்னா
இந்த அம்மா உணவில் போய் நான் 4 இட்லி சாப்பிடுவேன். 1 ரூபா ஒரு இட்லி. வெளியேனா சாப்பிட்டா 7 ரூபா 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா இட்லி. அங்கே போக மாட்டேன், அந்த அளவுக்கு வசதி இல்லையே. கண்டிப்பாக அம்மா உணவு ஹோட்டலில் இட்லி 1 ரூபா, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார்.